இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, கிறிஸ்து உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். கிரைஸ்ட் வில் ரெஸ்ட் யூ. வசனம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, ரொம்ப வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு அந்த ரெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்கிறார். பாருங்கள், இதே வசனம் ஒரு மொழியாக்கத்தில் படிக்கிற, சோர்வடைந்தவர்களே, சமாதானம் தராத மத சடங்குகளால் பெரும் பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ரட்சிப்பின் மூலம் உங்கள் ஆத்துமாக்களை புத்துணர்ச்சி அடைய செய்வேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், பிறந்ததுலேருந்து நான் கிறிஸ்தவளாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பெரிய விடுதலையை நான் பார்க்க முடியல. ஏதாவது ஒரு பாரம், ஒரு பிரச்சனை என் சமாதானமாக இருக்க விடாதபடி என்னை அப்படியே அழுத்தி கொண்டே இருக்குது. நிறைய பயம் எனக்குள்ளாக இருக்குது. எதை குறித்தாவது நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் மேலே எனக்கு கோபமாக இருக்குது. எனக்குள்ளாக நிறைய குற்ற உணர்வு இருக்குது. இப்படி இருக்குதா? பாருங்கள், தேவன் இந்த காலவேளையில் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கார். நீங்கள் பெரும் பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த இளைப்பாறுதல் அப்படின்ற போது சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை தான் இங்கே சொல்லுது. உன் வியாதிக்கு அவங்க சுகத்தை கொடுத்துட்டாரு, உன் சாபத்தை நீக்கிட்டாரு, உன் பாவத்தை கழுவிட்டாரு. இனி உன் வாழ்க்கையில் அவர் உன் கூட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது உன் ஆத்மா எப்போதுமே புத்துணர்ச்சியாக இருக்கிறது. பாருங்க, ஆத்மா நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா பாருங்க, நம்மளுக்கு அந்த சமாதானம், அந்த ஷாலம் தேவன் நிரப்புவார். நம்ம சரீரத்துக்கு எப்படி நம்ம 3 வேளை உணவை கொடுத்து அதை பராமரித்து அதுக்கு தேவையான காரியங்களை நம்ம செய்கிறோமோ, நம்ம ஆத்மாவையும் நம்ம ரொம்ப கவனிக்கிறோம். ஏன்னா அந்த ஆத்மாவில் தான் பாருங்கள், அந்த தெய்வீக சுகம், தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக வழிநடத்துதெல்லாம் அந்த இடத்துல தான் வருது. பாருங்க, எப்படின்னா நம்ம அந்த ஆத்மாவை கர்த்தருடைய வார்த்தையினால் அதை நிரப்பும் பொழுது அந்த ஆத்மா பலனுள்ளதாக இருக்கிறது. பாருங்க, சங்கீததாசன் சொல்லுகிறார் பாருங்க, என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, அவருடைய வார்த்தை, என் ஆத்மா குறித்து அவருடைய வார்த்தைகள் அநேகமாக இருக்குது. பாருங்க, உம்மிடத்தில் என் ஆத்மாவை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. அப்போ உம்மது ஆறுதல் என் ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆண்டவரே. சங்கீதம் 34:2 பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ கடவார்கள். அப்போ என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்ம ஆத்துமா எதை குறித்து மேன்மை பாராட்டு கொண்டிருக்குது? உங்களை குறித்தா? நீங்கள் செய்கிற செயலை குறித்தா? பாருங்க, உலகத்தை குறித்தா? எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறது? ஒருவேளை உங்கள் ஆத்மா இன்னைக்கு எப்படி இருக்குது நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆத்மா சரி பண்ணாலே பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய அந்த இளைப்பாறுதலை பெற முடியும். மத்தேயு 16:26 சொல்கிறார்ப்பாங்க இயேசு கிறிஸ்து, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை இங்கே சொல்லுகிறது ஒரு மொழியாக்கத்தில் ஆத்மா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சோலுன்னு இருக்கும். அப்போ உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்னு கேட்குறாரு. மனுஷன் தன் ஆத்மாக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அப்போ அந்த ஆத்மா எவ்வளோ முக்கியம் பாருங்க. அப்போ இன்றைக்கு அந்த ஆத்மால நீங்கள் எதை நிரப்பி கொண்டிருக்கீங்க? காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபோனே வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா உலகத்துக்குரிய கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படியே உங்கள் ஆத்மால நிரம்புகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக முதலாவது அவருக்கு கொடுக்கும் பொழுது பாருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உலக கொடுக்குற சமாதானம் இல்லை, நான் உனக்கு கொடுக்குற சமாதானம் கூட கொடுக்கப்படும். நான் உனக்கு கொடுக்குற தெய்வீக சுகம் உன்னை பலப்படுத்தும், உன்னை வழி நடத்தும், உன் நடக்க வேண்டிய பாதையை நான் உன்னை செவ்வையாய் நடத்துவேன் அப்படின்னு தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம ஆத்மா முதலாவது எப்படி இருக்கணும்? நம்ம ஆத்மா கர்த்தரை நோக்கி கதற வேண்டும், வாஞ்சித்து கதற வேண்டும். பாருங்க, அவர் ஆத்மாவை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 23:2-3 பார்க்குறோம்ல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி அப்படின்னா அவர் புதுப்பிக்கிறாராம். உன் ஆத்மாவை புதுப்பித்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம ஆத்மா புதுப்பிக்க வேண்டும் என்றால் நம்ம தான் விட்டு கொடுக்க வேண்டும். நம்ம தான் சில காரியங்களை பாருங்க தடை பண்ண வேண்டும். சில காரிய பழக்கத்திலேருந்து பாருங்க, தேவையில்லாத பழக்கத்திலேருந்து விட்டுவிட வேண்டும். பாருங்க, அதுக்கு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கடைசியாக ஒரு வசனம் பார்ப்போம். லூக்கா 1:46 பாருங்களேன். மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. எப்படி அவர் சொல்றா தெரியுமா? அதை
பாருங்க, கர்த்தருடைய அந்த இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது, அந்த ஷாலும் அந்த சமாதானம் இருக்கும் பொழுது, பாருங்க அந்த ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அது யாராலுமே தடை பண்ண முடியாது. உங்க ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுனா, பாருங்க நீங்க நினைச்சுக்கலாம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த சமாதானத்துல நீங்க நிரம்பி இருக்கீங்க என்று பார்க்க முடியும். உங்க ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, உங்க ஆவி இரட்சகராகிய தேவனில் அது களி கூறுமா. சொல்றாப்பாங்க, வல்லமை உள்ளவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம். இன்றைக்கு பாருங்க, அந்த பரிசுத்த நாமமாகி அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை உங்க இருதயத்துல வைக்கும் பொழுது பாருங்க, தேவன் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதுக்கான அந்த கிரேக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களை இளைப்பாற செய்வேன் என்று சொல்லுகிறாராம். பாருங்க, ஒரு பிறந்த குழந்தை என்ன பண்ணுது, தூங்க வைக்கிறதுக்கு தொட்டில போட்டு என்ன பண்றாங்க, ஆட்டுறாங்க. ஏன்னா நம்ம செய்கிறோம், அதை தூங்க வைக்கிறோம். அதே மாதிரி தேவன் இன்னைக்கு இளைப்பாற செய்கிறாராம். அப்போ நீங்க கர்த்தரை பின்பற்றி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாருங்க, அந்த ரெஸ்ட்டுக்குள்ளாக அந்த ரெஸ்ட் அனுபவிக்கிற அந்த சிலுவையில் அவர் செய்து முடித்த எல்லா அந்த நன்மைகளை நீங்க அனுபவிக்கிற ஒரு நபராக மாற முடியும். அவர் உங்களை வழிநடத்த நீங்க அனுமதிக்கும் போது பாருங்க, கர்த்தர் கொடுக்குற அந்த விடுதலை நீங்க பார்க்க முடியும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, முதலாவது எங்க ஆத்துமாவை ஆண்டவரே கர்த்தரை நோக்கி வாஞ்சிக்கவும், ஆண்டவரே கர்த்தருக்குள்ள அது மகிமை பாராட்டவும், ஆண்டவரே கர்த்தரை மேன்மை பாராட்டவும் ஆண்டவரே அப்பா நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க ஆத்துமாக்களை ஆண்டவரே தேவையில்லாத உலக காரியங்கத்தினால எங்க ஆத்மாவை நிரப்பாதபடி பரிசுத்த ஆவியானவர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, நாங்க உண்மை பின்பற்றி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா இந்த ரெஸ்ட்டை நாங்க அனுபவிக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.